எழுதுங்க. எண்ண முடியாத அப்பாவின் காசுகள் இல்லையாப்பா. இன்னொரு என்ன செய்யலாம்? எண்ண முடியாத அப்பாவின் காசுகள் இறைந்து கிடக்கின்றன அல்லது இரவில் மட்டும் இறைந்து கிடக்கின்றன. எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அதை என்ன செய்யலாம்? வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாம எழுதி எழுதி பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர் யாருப்பா? இந்தியாவுக்கு இலக்கியத்துக்காக முதலாக நோபல் பரிசு வாங்கி அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனார். ஒரு குழந்தை மாதிரி பிள்ளைங்க என்ன செஞ்சு அப்படின்னு சத்தம் போயிருக்கு. ஒரு குழந்தை இப்படி வந்து குழந்தை என்ன கேட்டாங்க. குழந்தை பேசிட்டு அவர் பெரிய நோபல் பரிசு பெற்றார். தாகூர் நிறுத்த சொல்லி சொன்னார், இந்த மாதிரி ஒரு கவிதை என்னால் எழுத முடியாது, எப்படி நல்லா இருக்கு. அந்த மாதிரி தாகூர் எழுத விரும்பிய எழுதாத கவிதைகள் இங்கே எழுத உட்காந்துருக்கீங்க எல்லாம். தாகூர் எழுத விரும்பிய எழுத மறந்த கவிதைகளாக நம்ம ஜான்வி ஸ்கூல்ல இவ்வளோ குழந்தைங்க இங்கே கூடியிருக்கீங்க. ஏப்பா ரவீந்திரநாத் தாகூர் அவ்வளவு பெரிய கவிஞர். அவரு ஒரு குளத்தை பார்க்கறாரு. குளத்தை நோக்கி ஒரு குளத்தை நோக்கி ஒரு ஒற்றையடி பாதை போகுது. குளத்தை நோக்கி ஒரு ஒற்றையடி பாதை போகுது. அவருக்கு எப்படி தோணுதான் பார்க்கறதுக்கு? ஏதோ குளம்னா என்ன பாரு, தண்ணி இருக்கும். தண்ணி அந்த காலத்தில் குளத்திலே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. தாகூர் என்ன எழுதுறாருனாக்கா, தாகூர் குளத்தை பார்க்கறாரு. இன்னொரு பக்கம் குளத்தை நோக்கி எதிர்ப்பா போகுது, ஒரு ஒற்றையடி பாதை போகுது. குளத்தை பார்க்கறாரு, ஒற்றையடி பாதை பார்க்கறாரு. அப்படியே தாடியோட நீதி சிந்திச்சிருப்பாரு. அவர் சொல்றாரு, ஒரு அந்த ஒற்றையடி பாதை மாதிரி அவருக்கு டக்குன்னு அது நாக்கு மாதிரி தெரியுது. ஒற்றையடி பாதை என்னன்னு தெரியுது? நாக்கு. அதுவும் தாகம் கொண்ட நாக்கு, தண்ணிக்காக தாங்க முடியல. அதனால அந்த நாக்கு எது வைக்க போகுதாப்பா? எதை வைக்க போகுதான்? குளத்தை நோக்கி போகுதான். நீங்க தாகூருக்கு பாடி தாகூர் ஆகிட்டீங்க. அப்ப ஒரு வறண்ட நாக்கு நீரந்த குளத்தை நோக்கி போகிறது. அப்போ ஒற்றையடி பாதை அவர் கண்ணுக்கு எப்படிப்பா தெரியுது? அது எப்படிப்பட்ட நாக்கா? வறண்ட நாக்கா தெரியும். இப்படிதான் நாம கொண்டு ஒண்ணா என்ன செய்யறோம், மாற்றி மாற்றி பேசுறோம். நான் இந்த மாதிரி மாணவ செல்வங்கிட்ட பேசினப்ப நான் புதுக்கோட்டை ஏம்பல் அங்க முதல் தமிழ் ஆசிரியர் போனேன். அங்க பசங்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த விசிறிக்கு ஏதாவது சொல்லுங்களாம், ஒரு கவிதை மாதிரி சொல்லுங்களாம் அப்படின்னு. அந்த ஒரு பையன் சொன்னா, ஐயா 2 ரெக்கை இருந்து பறவைங்க பறக்கலாம், கடவுளோ இயற்கையோ மெக்கானிக்கோ 3 ரெக்கை கொடுத்துருக்கிறான் ஐயா. நான் சொன்னா 3 சிறகுகள் இருந்தும் பறக்க முடியாத பறவை இங்கே ரெக்காட்சி ஏறினப்பா. அப்ப அவன் பார்வையிலே பறவை தெரியுது இல்லையாப்பா? அப்ப இதுதான் ஒரு கவிதைக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு விதம். இதுல இருந்து நம்முடைய மக்களிசை ஐயப்பன் இதுல இருந்து ஒரு எடுத்துக்காட்டி படிச்சு காட்டினார். ஏட்டுப்பூ மானுடப்பூ, இது முழுக்க எழுதின பாடல்கள், இது எல்லாமே இதுல இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம நீரை பத்தி பேசிருக்கோம். மேட்டுப்பட்டி வெள்ளம் வந்தா பள்ளப்பட்டி தான் நிறையும். மேட்டுப்பட்டி வெள்ளம் வந்தா பள்ளப்பட்டி தான் நிறையும். மேட்டுக்கு ஏதும் இடம் இல்லை, பள்ளத்தானே சீரடி. ஒரு வெள்ளம் வருதுப்பா, மாடி என்ன பண்ணும்? பாதிப்பு இல்லை. அது வேற என்ன செய்யும்? ஒரு ஏழை குடிசைகளை அதை அடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் சொல்றாரு, மேட்டுப்பட்டி வெள்ளம் வந்தா பள்ளப்பட்டி தான் நிறையும். மேட்டுக்கு ஏதும் இழப்பு இல்லை, பள்ளம் தானே சீரழியும். கேடு கெட்ட சாதி சனம் வேற வெட்ட பார்க்குதையா? ஏன் எங்க பார்த்தாலும் ஆற்று மணல் எடுத்துறாங்க, தண்ணி போறது வழி இல்லை. சென்னை மாதிரி இடத்துல சில வருஷத்துக்கு பெரிய வெள்ளம் அடிச்ச உடனே பார்த்தாக்கா அது தண்ணி போற வழியே இல்லை. அது
பள்ளம் நிரப்பி சீர் பண்ண வேண்டும் ஐயா. மேடு வெட்டி பள்ளம் நிரப்பி அதை சீர் பண்ண வேண்டும் ஐயா. பள்ளமா இருக்குதுல்ல, அதை அப்படியே விட்டுடாம பள்ளத்தை என்ன செய்யணும், அதை நிரப்பும் பள்ளத்தை. ஆத்து வெள்ளத்துல சாதி வேற இல்லை, இன்னார அடிக்கணும் இன்னார அடிக்கூடாதுன்னாக்கா. ஆத்து வெள்ளத்துல சாதி வேதம் இல்லை, எங்கேயும் பாயும் ஐயா. நீ காட்டுல நேசமும் போலி இல்லைன்னா தேதி சொல்ல வாயா. நீ காட்டுற நேசமும் போலி இல்லைன்னா தேடி சொல்ல வாயா. நீ காட்டின நேசம் உண்மைனா என்னை தேடி வாயா. வேடு பள்ள எனக்கு சாதி சமய வேதம் எனக்கு எல்லோரும் சமம் என்ற கவிதையை, இது மேடுன்றது மேடு இல்லை, பள்ளம்ன்றது பள்ளம் இல்லை, தண்ணீர்ன்றது வெறும் தண்ணீர் இல்லை, நாட்டில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அவர் அப்படி எழுதியிருக்கார். மேடுன்றது இந்த மேடா, பள்ளம்ன்றது பள்ளமா இல்லை. மேடுன்றது நாங்கதான் முஸ்லீம்னு ஒரு நிலைநிறுத்துறவங்க. பள்ளம்ன்றது ஐயோ இருந்தால இயலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த எல்லாத்தையுமே இந்த பள்ளத்தை மேட்டில் இருந்து கொண்டு எடுத்து பள்ளத்தை நிரப்பணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற அந்த கவிதையை தான் சொல்லுது. இப்போ நான் படிச்சு காட்டுறேன், இல்லைன்னா நானே பாடி காட்டுறேன். ஐயப்பன் மக்கள் இசை மாதிரி எல்லாரும் பாட இல்லாது. மேட்டுப்பட்டி வெள்ளம் வந்தா பள்ளப்பட்டி தான் நிறையும், மேட்டுக்கேது இழப்பு இல்லை, பள்ளத்தானே சீரழியும். கேடு கெட்ட சாதிசனோ வேற வெட்ட பாக்குதையா, கேடு கெட்ட சாதிசனோ வேற வெட்ட பாக்குதையா. மேடு வெட்டி பள்ளம் நிரப்பி சீர் பண்ண வேணுமையா, சீர் பண்ண வேணுமையா. மேடு வெட்டி பள்ளம் நிரப்பி சீர் பண்ண வேணுமையா. ஆத்து வெள்ளத்துல சாதி பேதம் இல்லை, எங்கேயும் பாயுமையா. ஆத்து வெள்ளத்துல சாதி பேதம் இல்லை, எங்கேயும் பாயுமையா. நீ காட்டுற நேசம் போலி இல்லைன்னா, நீ காட்டுற நேசம் போலி இல்லைன்னா, பொய் இல்லைன்னா என்ன வந்து பாயா. நீ காட்டுற நேசம் போலி இல்லைன்னா தேடி சொல்ல வாயா. இப்ப நான் முனைவர் வேற கேட்க பாட்டை நான் பாடல, ஒரு பாட்டை எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு இப்ப கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் ஏதோ பாடல் அவருடைய பாடல் பாடணும்னு நான் வரல. ஆனா இந்த பாடல் ஒரு நல்ல பாடல், எப்படி எழுதப்படணும்ன்றதுக்கு நாம என்ன செய்யறோம், நாம எழுதிப்போம். இதுதான் ஒரு கவி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வராது. பாரதிதாசன் வரும் பொழுது அந்த மரத்துல இருக்க இலைங்கெல்லாம் கீழே